என் ஆருயிர் மகனே, மகளே, இந்த நண்பகல் நேரம் உனக்கு சோர்வை தந்திருக்கலாம். உடல் களைப்பை விட என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் சுமைகளை நான் ஒருவனே சுமக்கிறேன் என்ற மனச்சோர்வு உன்னை வாட்டுவதை நான் அறிவேன். பிள்ளையே, என் தலையை துளைத்த முள்முடியின் வலியை விட உன் உள்ளத்தில் இருக்கும் மனக்கசப்பும் ஏமாற்றமும் எனக்கு அதிக வலியை தருகிறது. நீ நேசித்தவர்கள் உன்னை நிராகரித்த போது, உன் உழைப்பு வீணான போது, உன் இதயம் உடைந்ததை நான் பார்த்தேன். உன் காயங்களுக்காகவே நான் காயப்பட்டேன். என் இரத்தம் உன் மனத்தின் கசப்பை கழுவவே சிந்தப்பட்டது. இந்த மதிய வேளையில் உன் மனச்சோர்வை நான் அமைதியாக மாற்றுகிறேன். வாய்ப்புகள் நழுவுகிறதே என்று நீ அஞ்சுகிறாய். கதவுகள் அடைக்கப்படுவது போல தெரிந்தாலும் கலங்காதே, நானே வாசல். பெதேஸ்தா குளத்தருகே 38 ஆண்டுகள் கிடந்தவனை தூக்கிய என் கரங்கள் இன்று உன்னை தூக்கி நிறுத்துகிறது. மனிதர்கள் மறுத்ததை பரலோகம் உனக்கு திறக்கும். உன் குடும்ப போராட்டங்களையும் தீராத சண்டைகளையும் என் சமாதானத்தால் நிரப்புகிறேன். எனக்கு வாரிசு இல்லையே என்று நீ ரகசியமாக அழுத கண்ணீரை நான் மறக்கவில்லை. சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்த நான் உன் வாழ்விலும் அற்புதம் செய்வேன். அதுவரை பொறுமையாயிரு. நாளை பற்றிய பயம், கடன் சுமை, வியாதி, தனிமை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்று உனக்கு விடுதலை தருகிறேன். என் ஆணி தழும்புகள் உள்ள கரங்களை உன்மேல் வைக்கிறேன். என் வல்லமை உன் இல்லத்திலும் உன் வாழ்விலும் பாய்கிறது. நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். வறண்ட வனாந்தரத்தில் நீரூற்றுகளை பாய்ச்சுவேன். இனி நீ வாளல்ல தலையாவாய், கீழல்ல மேலாவாய். இந்த உச்சி வெயிலில் ஒரு பெரிய மரத்தின் நிழலைப் போல நான் உன்னை மறைத்துக் கொள்வேன். இனி கலங்காதே. உன் மீதி நாட்களை என் கரங்களில் கொடுத்து நிம்மதியாக இரு. உன்மேல் மாறாத அன்பு வைத்திருக்கும் உன் இயேசு.